ஹாய் ஆல், வெல்கம் டு எக்ரா எஜுகேஷன் லாங்குவேஜ் லேர்னிங் இன்ஸ்டியூட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தியோட பேசிக் லெட்டர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஹிந்தியோட பேசிக் லெட்டர்ஸான வவல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வவல்ஸ் வந்து மொத்தம் நம்மளுக்கு 13 இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதுறது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இப்போ 2 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் அப்பர் லைனை டச் பண்ணி தான் எப்பயுமே ஹிந்தியோட லெட்டர்ஸ் வந்து வரும். இங்கிலீஷோட லெட்டர்ஸை பார்த்தீங்கன்னா லோயர் லைனை இப்படி டச் பண்ணி வந்திருக்கும், பட் ஹிந்தியோட லெட்டர்ஸ் அப்பர் லைனை டச் பண்ணி வரும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல்ஸ் எத்தனை சொன்னோம்? 13. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி சவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏன்னு சவுண்ட் பண்ணணும். ஆ அப்படின்னு சவுண்ட் பண்ணக்கூடாது. எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரா 3 டச்சிங் த அப்பர் லைன், தென் சென்டரில் ஒரு லைன், அப்புறம் ஒரு டி. இதுதான் ஏக்கு அடுத்து தான் ஆன்ற லெட்டர் வந்து வரும். இது எப்படி எழுதணும் அப்படின்னா சேம் ஏவை ரிப்பீட் பண்ணிவிட்டு அது கூட அடிஷ்னலாக 1 மோர் லைன் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இதுதான் ஆ, இது இது ஆ. அடுத்து தேர்ட் லெட்டர் இ, ஒரு சின்ன டீ போட்டுட்டு அது கூட எஸ், அதை இப்படி பெண்ட் பண்ணி விடணும். இதுதான் இ. ஈக்கு அடுத்து ஈ எப்படி எழுதணும் அப்படின்னா சேம் இதே ஈயை ரிப்பீட் பண்ணிவிட்டு மேலே அடிஷ்னலாக ஒரு ஹூக் மாதிரி ஒரு போர்ஷன் வந்து ஆட் பண்ணணும். இதுதான் இ. ஆ இ. தென் உ. இது எல்லாமே வந்து தமிழோட எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மாதிரி தான் இருக்கும். ஸோ தமிழோட உயிரெழுத்துக்கள் எப்படியோ அதே மாதிரி ஹிந்திக்கு இது எல்லாமே உயிரெழுத்துக்கள். எல்லாமே ஒரே மாதிரி வருமா சவுண்டு அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஒரு சிலது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஊ எப்படி எழுதணும்னா 3 ட்ரா பண்ணணும். இந்த செகண்ட் பெண்டை கொஞ்சம் நல்லா கர்வ் பண்ணி விட்டுக்கணும், மேலே ஒரு லைன். இதுதான் ஊ. ஊக்கு அடுத்து ஊ, அது எப்படி எழுதணும்னா சேம் இதே ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஹூக் வந்து ஆட் பண்ணணும். இதுதான் ஊ. அடுத்து நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ரீ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நிறைய பேர் இக்ரூ சொல்லி தருவாங்க, க்ரீன்னு சொல்லி தருவாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த லெட்டரோட இப்போ எழுத போகிற லெட்டரோட சவுண்ட் வந்து ரீ. ஆப்போசிட் சைடு வந்து கே போட்டுட்டு அது கூட கர்சிவ் ரைட்டிங்கில் வர இ, மேலே ஒரு லைன். ஸோ இதுதான் வந்து ரீ. ஆ இ உ ரீ. ரீக்கு அடுத்து ஏ எப்படி எழுதணும்னா, ஸோ தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். எப்படி ரா போடுவோம் இல்லைங்களா, சின்ன ரா. ஸோ இந்த ராவை அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம ஃபேஸ் பண்ணி போடணும். இது மேலே ஒரு லைன். இதுதான் வந்து ஏ. இது அகெயின் நான் 1 டைம் எழுதி காமிக்கிறேன். ஒரு லைன், ஸ்லாண்டட் லைன், பக்கத்தில் இன்னொரு லைன், மேலே ஒரு லைன். இதுதான் வந்து ஏ. ஏக்கு அடுத்து ஏ வராது, ஐ வந்துடும் டைரெக்டாக தமிழை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ சேம் இதே ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் லைன் மேலே ஒரு ஸ்லாண்டட் லைன். இது வந்து ஐ. ஐக்கு அடுத்து ஓ எப்படி எழுதணும்னா 3 சென்டர் லைன், 2 டீ போட்டுறணும். பார்க்குறதுக்கு ஆ மாதிரியே இருக்கும். ஸோ இது மேலே ஒரு ஸ்லாண்டட் லைன். இதுதான் வந்து ஓக்கு அடுத்து ஓ வராது, கம்பேரிங் டு தமிழ் உயிரெழுத்துக்கள். இங்கே வந்து ஓ வராது, டைரெக்டாக அவு வந்துடும். சேம் இதே 2 லைன் அண்ட் தென் மேலே ஒரு லைன். செகண்ட் லைன் மேலே 2 ஸ்லாண்டட் லைன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இதுதான் வந்து அவுக்கு அடுத்து அங்கே எப்படி எழுதணும்னா 3 ட்ரா பண்ணணும், சென்டர் லைன், ஒரு டீ போட்டுட்டு மேலே ஒரு டாட். இது வந்து அம்முன்னு சொல்லி தருவாங்க, இது அம்மு கிடையாது, அங்கு. ஓகேங்களா? ஸோ அஸ் ஆஃப் லாஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னா அஹ. சேம் இதே ஆவை ரிப்பீட் பண்ணிவிட்டு சைடில் 2 டாட்ஸ் வைக்கணும். இதுதான் வந்து அஹ. ஸோ ஆ இ உ ரீ ஏ ஐ ஓ ஔ அங்கு அஹ. ஸோ இதுதான் ஹிந்தியோடைய வவல்ஸ் 13. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கான்சனன்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்சனன்ஸ் வந்து மொத்தம் நம்மளுக்கு 37 கான்சனன்ஸ் இருக்குது. இத்தனை கான்சனன்ஸ் இருக்குது, 37. இந்த 37 கான்சனன்ஸை நம்ம 33 + 4 = 37 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவல் கான்சனன்ஸ் வந்து 33 அண்ட் தென் இந்த 4 என்ன கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் 4 கான்சனன்ஸ் பார்க்குறப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்டர் வைஸ் நான் சொல்லித்தரேன். ஸோ இதே ஆர்டரை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். எந்த இடத்துல எந்த லெட்டர் போடுற சவுண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும்.
அப்படின்றனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இப்போ நான் கொடுக்குற ஆர்டர் வைஸை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு 5 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 5 லெட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா க வர்க்குன்னு சொல்லுவாங்க. க வர்க், அதாவது க வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 5 லெட்டர்ஸையும் க வர்க்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த லைனில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் த லெட்டர்ஸோட சவுண்டு கவை பேஸ் பண்ணியே தான் வரும். ஸோ அதனால தான் இதை க வர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி எழுதணும்னா ஒரு டி, சென்டரில் நம்ம 8 இருக்கு இல்லையா, இந்த 8 வந்து ஸ்லீப்பி மோடில் ஹாஃப் வேல ஸ்டாப் பண்ணிடணும். ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட் பண்ணக்கூடாது, இப்படி பாதியிலே வந்து நிப்பாட்டிடணும். எங்கே அப்படின்னா சென்டர் ஆஃப் த டீயில் வந்து இதை நம்ம பண்ணணும். இது வந்து க சவுண்ட்லேயே தான் இந்த கான்சனன்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகணும். கா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. க சவுண்டில் தான் ஃபினிஷ் ஆகணும் க. ஸோ செகண்ட் லெட்டரோட சவுண்டு இதுலேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஏர் ப்ரெஷர் கொடுக்கணும் க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லெட்டரோட சவுண்டு க, செகண்ட் லெட்டரோட சவுண்ட் க. இது எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம 2 போடுறோம் இல்லையா, இந்த 2ஓட ஹெட்டு அண்ட் தென் ஒரு ஸ்மைலி, இது கூட ஒரு டி வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து க க க. அடுத்து க. க எப்படி எழுதணும்னா நம்ம 1 எழுதுகிறோம் இல்லைங்களா, இந்த 1 அப்படியே அப்சைட் டவுன் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு லென்த்தி லைன் மேலே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன். இதுதான் க. கக்கு அடுத்து சேம் எப்படி கன்னு படித்தோமோ அதே மாதிரி கன்னு படிக்கணும் அடுத்த லெட்டரை. இது எப்படி எழுதணும்னா 3 ஆப்போசிட் சைடு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டீயை வந்து அட்டாச் பண்ணணும். இதுதான் வந்து க க க. அடுத்து லாஸ்ட் லெட்டரோட சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஞா எப்படி எழுதணும்னா ஒரு குட்டி டீ, அது கூட எஸ் போட்டு கீழே கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த செகண்ட் கர்வ் வர்ற இடத்துல ஒரு டாட். இதுதான் ஞ. ஸோ இதுதான் வந்து க வர்க்கில் இருக்கக்கூடிய 5 லெட்டர்ஸ் க க க க ஞ. அடுத்து செகண்ட் லைனில் 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைனில் இருக்கக்கூடிய 5 லெட்டர்ஸை ச வர்க்குன்னு ஸோ இந்த 4 லெட்டர்ஸோட சவுண்ட் வந்து எப்படி கர்வை பேஸ் பண்ணியே வந்துச்சோ அதே மாதிரி இந்த ச வர்க்லையும் ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸோட சவுண்ட் வந்து சவை பேஸ் பண்ணியே வரும். ஸோ அதனால தான் இது ச வர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி எழுதணும்னா ஒரு டி, இது கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு சென்டரில் ஒரு லைன், இதை ஸ்லாண்டட் யூ போட்டு அந்த டீயோட சென்டரில் கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து சக்கு அடுத்து ச. இது எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம ஆப்போசிட் சைடு 3 போட்டுட்டு இந்த செகண்ட் பெண்டை அப்படியே கர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போய் சென்டரில் சர்க்கிள் போட்டு ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் சென்டரில் ஒரு சின்ன டீ போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இதுதான் ச. அடுத்து ஜ எப்படி எழுதணும்னா இங்கே இப்படி டீ போட்டு லைன் போட்டு அப்புறம் யூ போட்டு கனெக்ட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுவோம்னா டீ போட்டு யூ போட்டு லைன் வச்சு கனெக்ட் பண்ணுவோம். நம்ம இங்கே ஸ்லாண்டட் யூ அண்ட் தென் லைன் வச்சு சென்டரில் டீயோட கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஜ. ஸோ ஜக்கு அடுத்து ஜ அப்படின்ற லெட்டர் வரும். இந்த லெட்டரும் ஈஸியான லெட்டர் தான். நம்ம வவல்ஸில் வந்து இ பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த இ அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு சென்டரில் லைன் அப்புறம் ஒரு டீயோட கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஜ. அடுத்து லாஸ்ட் லெட்டர் அஸ் யூஷுவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் இங்க அப்படின்னு படிக்கணும். இது ஞ. அடுத்த லெட்டர் வந்து இங்கன்னு படிக்கணும். அது எப்படி எழுதணும்னா நம்ம 6 இருக்கு இல்லையா, 6 வந்து ஸ்லீப்பி மோடில் வந்து ஹாஃப் வேல ஸ்டாப் பண்ணணும். இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீ ட்ரா பண்ணணும், அப்புறம் சென்டரில் ஒரு லைன், அப்புறம் ஒரு 6 வந்து ஹாஃப் வேல ஸ்டாப் பண்ணணும். இதுதான் வந்து இங்க. ஸோ க க க ஞ ச ஜ இங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 10 லெட்டர்ஸு. அடுத்து தேர்ட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான லைன் தான். அதுலேயும் 5 லெட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ தேர்ட் லைனில் இருக்கக்கூடிய 5 லெட்டர்ஸ் இந்த லைனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட வர்க்குன்னு சொல்லுவோம். அதாவது ட வரிசை. இந்த லைன்லேயும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் ஆஃப் த லெட்டர்ஸ்க்கு வந்து டன்ற சவுண்டு தான் வரும். இது கொஞ்சம் எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஒரு குட்டி டீ போட்டு சி போடணும், இது ட. அடுத்து குட்டி டீ போட்டு ஓ போடணும், இது ட கொஞ்சம் அழுத்தி படிக்கணும். அடுத்து குட்டி டீ போட்டு எஸ் போட்டு கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணி விடணும், இது ட. அடுத்து குட்டி டீ போட்டுட்டு சி போட்டு சர்க்கிள் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும், இது ட.
ட ட ட ட. அடுத்து ந, யூ போட்டு பக்கத்தில் லென்த்தி லைன் போட்டு மேலே ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணணும். இது நேன்னு படிக்கணும். இது 3 சுழினா தமிழில் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ட வர்க்கில் இருக்கக்கூடிய 5 லெட்டர்ஸ். ஸோ 15 லெட்டர்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் லைன். அடுத்து 4th லைனை த வர்க்குன்னு சொல்லுவோம். த வரிசை, த வர்க்கு, த வரிசை. ஸோ அஸ் யூஷுவல் இதில் வரக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் த லெட்டர்ஸ்க்கு வந்து டர்ன்ற சவுண்டு தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம ஹெச் போடுறோம் இல்லையா, அந்த ஹெச் அப்படியே ஆப்போசிட் சைட் ஃபேஸ் பண்ணி போட்டு மேலே ஒரு லைன். இதுதான் வந்து தக்கு அடுத்து த. அது எப்படி எழுதணும்னா, நம்ம 2ஓட ஹெட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு சர்க்கிள் போட்டு 2ஓட ஹெட்டை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு ஸ்மைலி தென் டி. இதை வந்து த அப்படின்னு படிக்கணும். த. அடுத்து த எப்படி எழுதணும்னா, குட்டி டி போட்டு சி போட்டு சர்க்கிள் போட்டு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். இதுதான் தக்கு அடுத்து த எப்படி எழுதணும் அப்படின்னா, ஆப்போசிட் சைடு 3 போடுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு சர்க்கிள், ஆப்போசிட் சைடு 3 அண்ட் தென் ஒரு டி. இதுதான் த. அடுத்து இங்கே ஒரு ந வரும். ஃபஸ்ட்டு ஒரு நா பார்த்தோம், இப்போ ஒரு நா பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கணுன்றக்காக இந்த லெட்டரை ந அப்படின்னு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வேர்ட்ஸில் படிக்கிறப்போ ரீட் பண்ணுறப்போ ஸோ லெட்டரோடைய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த லெட்டரை வந்து நம்ம ந அப்படின்னு படிச்சுக்கிறோம். ஸோ சர்க்கிள் போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு டீயோட சென்டரில் கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் ந. த ந. ஓகேங்களா? ஸோ இது 2 சுழினாக்கும் தன்னகரனாக்கும் வந்து நம்ம தமிழில் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து 5th லைனில் ஒரு 5 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த லைனில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வந்து என்ன சொல்கிறோன்னா ப வர்க்குன்னு சொல்கிறோம். ப வரிசை. ஸோ இதை இந்த த வந்து அப்படியே உல்டாவாக போட்ட மாதிரி இருக்கும், அப்சைட் டவுன் போட்ட மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ப. ஸோ த அப்படின்னு பார்க்குற மாதிரி இங்கே பக்கு அடுத்து ஆக்சுவலாக பார்த்தா ப அப்படின்ற சவுண்டு தான் நம்மளுக்கு வரணும். பட் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற லெட்டரோட சவுண்டு வந்து இப்போது எப்படி யூசேஜில் இருக்குது அப்படின்னா ஃப அப்படின்ற யூசேஜில் வந்து இருக்குது. இந்த சவுண்டோட யூசேஜில் தான் வந்து இருக்குது இப்போது. ஸோ நம்மளும் வந்து ஃபர்னே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ன்ற லெட்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் அது நான் வந்து பின்னாடி போக இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது இதை பனும் நீங்கள் படிச்சுக்கலாம், இல்லை ஃப. இப்போது எல்லாருக்குமே வந்து இந்த ஃப அப்படின்ற சவுண்டில் தான் இதை வந்து தெரியும் இந்த லெட்டரை. ஸோ நீங்கள் ஃப அப்படின்னும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இந்த பவை அப்படியே போட்டுட்டு இந்த லைன் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அங்கேருந்து ஒரு ஹெச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃப அடுத்து பன்ற லெட்டர் வந்து வரும். இந்த பன்ற லெட்டர் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷில் டி போடுறோம் இல்லைங்களா, இந்த டி போட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்லாண்டட் லைன். இதுதான் வந்து பக்கு அடுத்து ப அப்படின்ற லெட்டர் வந்து பார்ப்போம். இந்த பன்ற லெட்டர் வந்து தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இவ்வு ப்ளஸ் உ அப்படின்ற ஒரு லெட்டர் நம்ம எழுதுவோம். ஸோ இந்த லெட்டர் அப்படியே நம்ம இங்கே எழுத போகிறோம். தமிழ் தெரியாதவங்களுக்கு ஒரு சர்க்கிள் போட்டு 2ஓட ஸ்டார்டிங் கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் அண்ட் தென் ஒரு டீயோட அட்டாச் பண்ணுறோம். இதுதான் வந்து ப. அடுத்து ம. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா இப்போ ப்ளஸ் பூ அப்படின்னு எழுதுகிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த லெட்டர் தான். ஸோ தமிழ் தெரியாதவங்களுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த லெட்டர் ப இருக்குது இல்லைங்களா, இதில் அந்த சர்க்கிள் இல்லாமல் வெறும் அந்த ஸ்ட்ரைட் லைன் அதோட ஒரு டீயை வந்து நம்ம அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ம. ம. அடுத்து 6th லைனில் ஒன்லி 4 லெட்டர்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த 6th லைனில் வரக்கூடிய 4 லெட்டர்ஸை அங்தக இஸ்த வியஞ்சன், அதாவது செமி வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்தக இஸ்த வியஞ்சன், செமி வவல்ஸ் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா, தீஸ் லெட்டர்ஸ் பிஹேவ் பார்ட்லி லைக் வவல்ஸ். ஸோ வவல்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணும். அதனால இதை செமி வவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அங்தக இஸ்த வியஞ்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 4 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 4 லெட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னா, இந்த தன்ற லெட்டர் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த லெட்டரில் சர்க்கிளே இல்லாமல் எழுதுனா எப்படி இருக்கும், ஒரு 2ஓட ஹெட் அண்ட் தென் ஒரு ஸ்மைலி அண்ட் தென் டி. இது வந்து
ஏக்கு அடுத்து ர. ர எப்படின்னா 2ஓட ஹெட் அண்ட் தென் ஒரு ஸ்லாண்டட் லைன். இதுதான் ர. ர. அடுத்து ல. ல எப்படி எழுதணும்னா நம்ம எம் போடுறோம் இல்லையா, இந்த எம் வந்து இப்படி எழுதுவோம். பட் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து வரக்கூடாது, ஃபுல்லாகவும் உள்ளே இப்படி பெண்ட் பண்ணவும் கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கர்வ் ஸ்லைட்டாக உள்ளே போயிட்டு அடுத்து செகண்ட் கர்வ் வந்துடணும். அடுத்து ஒரு டீயோட அட்டாச் பண்ணணும். இதுதான் ல. ஏற ல. அடுத்து வ. வ வந்து ஈஸியான லெட்டர். ஒரு டி போட்டு மேலே ஒரு லைன், அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்தஹிஸ்த வியஞ்சன் செமி வவல்ஸ். 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஏற ல வ. ஸோ அடுத்து 7th லைன்லேயும் 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 லெட்டர்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஊஷ்ம வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊஷ்ம வியஞ்சன், அதாவது ஃப்ரிகேட்டிவ்ஸ். ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் ஏரோட ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இந்த லெட்டரோட சவுண்ட்ஸில் வந்து யூஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இதை ஊஷ்ம வியஞ்சன் ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 4 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 4 லெட்டரில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்னா 2ஓட ஸ்டார்டிங்கில் ஒரு சர்க்கிள், 2ஓட ஹெட் அண்ட் தென் ஒரு ஸ்லாண்டட் லைன், பக்கத்தில் ஒரு லென்த்தி லைன், ரெண்டையும் அட்டாச் பண்ணி மேலே ஒரு லைன். இந்த லெட்டரோட சவுண்டு ஷ. ஷக்கு அடுத்து ஷ. கொஞ்சம் அழுத்தமாக படிக்கணும். ஷ. இது எப்படி எழுதணும்னா நம்ம போட்டோம் இல்லைங்களா, ஒரு யூ அண்ட் தென் பக்கத்துலேயே ஒட்டி ஒரு லைன் போட்டுட்டு இதோட சென்டரில் ஒரு ஸ்லாண்டட் லைன். இதுதான் வந்து ஷ. ஷ ஷ. அடுத்து ச. சன்னு படிக்கணும். இது எப்படி எழுதணும் அப்படின்னா 2ஓட ஸ்டார்டிங் ஒரு ஸ்லாண்டட் லைன், சென்டரில் ஒரு லைன் அண்ட் தென் ஒரு டீயோட அட்டாச் பண்ணணும். இதுதான் ச. இந்த லெட்டர்ஸோட சவுண்ட் வந்து மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து வடமொழி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சவுண்ட்ஸில் தான் வந்து இருக்கும். ஸோ அடுத்து 4th லெட்டர் வந்து ஹ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு குட்டி டி, அது கூட எஸ், இந்த எஸ்ஸோட சென்டரில் இருந்து ஒரு சி. இதுதான் வந்து ஹ. ஷ ஷ ச ஹ. ஸோ இதுவரை நம்மளுக்கு 33 லெட்டர்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஹிந்தியோடைய ஆக்சுவல் 33 கான்சனன்ட்ஸ். இதோட எக்ஸஸாக ஒரு 4 லெட்டர்ஸ் வரும். அதையுமே நம்ம கான்சனன்ஸோடு ஆட் பண்ணி தான் படிக்கணும். பட் அது தனி, ஓகேங்களா. ஆக்சுவலாக அது வந்து தனி, பட் ஆனால் இதோட சேர்த்து தான் நம்ம வந்து படிக்கும், ஓகேங்களா. அந்த 4 லெட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாயிண்ட் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சங்யுக்த வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சங்யுக்த வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது ஜாயிண்ட் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுலேயே வந்து 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம எஸ் போடுறோம் இல்லைங்களா, இந்த எஸ்ஸை அப்படியே ஆப்போசிட் சைடு ஃபேஸ் பண்ணி எழுதணும். தலைகீழாக எழுதிட்டு ஒரு பெண்ட் பண்ணி கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அண்ட் தென் இந்த ஹெட்டை பெண்ட் பண்ணி சென்டரில் எடுத்துகிட்டு போய் ஒரு டீயோட சென்டரில் கனெக்ட் பண்ணணும். இந்த லெட்டரோட சவுண்ட் வந்து இக்ஷ. அடுத்து இத்ர. இது ரொம்ப ஈஸி. ஆப்போசிட் சைடு கே போட்டுட்டு மேலே ஒரு லைன், அவ்வளோதான். இதுதான் இத்ர. அடுத்து இஜின்ய. இஜின்ய ஆர் ஞ. இஜின்ய. இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு டி, அதோட சென்டரில் வந்து நம்ம எஸ் போடுறோம் இல்லைங்களா, இப்படி போடுறோம்ல, இந்த எஸ்ஸை வந்து அதோட ஃபர்ஸ்ட் கர்வை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இஜின்ய. இக்ஷ இத்ர இஜின்ய. அண்ட் தென் லாஸ்ட் லெட்டர் வந்து இஷ்ர அப்படின்னு படிப்போம். ஸோ இது வந்து டோட்டலாகவே நம்ம எஸ் வந்து கர்சிவ் ரைட்டிங்கில் இப்படி எழுதுவோம். ஸோ இந்த லெட்டர் என்ன பண்ணணும்னா இதோட செகண்ட் பெண்டை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும். எஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செகண்ட் பெண்டை ஃப்ளாட்டன் பண்ணி ஒரு டீயோட சென்டரில் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஜாயிண்ட் கான்சனன்ட்ஸ் 4. ஸோ இந்த 4ஐ ஆட் பண்ணால் டோட்டல் நம்மளுக்கு 37 கான்சனன்ட்ஸ் வந்து வரும். இதை ஏன் ஜாயிண்ட் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ, ஒரு ஷார்ட் வீடியோவாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அகெயின் வந்து இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். இக்ஷ இத்ர இஜின்ய இஸ்ர. ஸோ இதுதான் ஹிந்தியோடைய ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் பேசிக்ஸ். நம்ம தமிழில் எப்படி உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னு படிக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அது மாதிரி ஹிந்தியில் இருக்கக்கூடிய பேசிக்கான லெட்டர்ஸ் இது தான், வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நல்லா கிளியராகவே வந்து நம்ம இதை கவர் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கான்சனன்ட்ஸ் அண்ட் இன்னும் ஒரு சில பேசிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.